அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல வெள்ளிக்கிழமைகள் தோறும் விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அந்த வகையில கடந்த 25/6 வியாழன் அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில பல்வேறு விவகாரங்கள் வாதிக்கப்பட்டிருக்கு. அதுல மிக மையமா ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை இதற்கு இணையாகவே அடுத்தடுத்து இடங்களை ஏலம் கொண்டு வர்றதுல என்ன சிக்கல் அப்படிங்கிற அந்த விவகாரம் குறித்து மையமா வாதிக்கப்பட்டிருக்கு. எம்எஸ்டிசி தரப்புல இதுவரைக்கும் ஏலத்துல பங்கேற்று அந்த இடங்களை வெற்றிகரமா எடுத்தவர்கள் பற்றின விவரங்களை நீதிமன்றத்துல தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில 25/5/2026 முதல் 30/5/2026 வரையிலான அந்த பீரியட்ல 1680 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வந்த நிலையில அதுல 360 பிளாட்டுகளை ஏலம் எடுத்திருக்கிறாங்க. இதுல 65 பேர் அவர்கள் போட்ட முதலீட்டு தொகையை விட கூடுதல் தொகைக்கு ஏலம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதற்கு முன்னர் 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்ட பாண்டு கையில வச்சிருக்கிற ஒரு நபர் 11 லட்சம் 12 லட்சத்துக்கு கூடுதல் மதிப்புள்ள இடத்தை எடுக்கும் பொழுது அந்த வித்தியாச தொகையை கட்ட சொல்லியும் அப்படி கட்ட சொல்லும் போது ஏலத்திலேருந்து விலகுறேன் அப்படிங்கிற அந்த வழக்குகளுக்கு மத்தியில தான் இந்த 65 பேர் கூடுதலா மதிப்புல அந்த பிளாட் எடுத்திருக்கிறாங்க. அதுல 2 பேரு அந்த குழு ஏல நடவடிக்கை அப்படிங்கிற விதத்துல நாங்க சேர்ந்து இந்த இடத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதுன்னா, இந்த ஏலத்துல அந்த குரூப் பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுவாக சேர்ந்து ஏலம் எடுக்கிற அந்த நடைமுறை குறித்த ஒரு விழிப்புணர்வும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில வந்திருக்குது. அவங்க ஆர்வத்தோட இந்த இடங்களை எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இந்த புள்ளி விவரம் அமைஞ்சிருக்குது. அதனுடைய மதிப்பு 53,82,82,534 ரூபாய்க்கான அந்த மதிப்புள்ள அந்த இடங்கள் ஏலம் போயிருக்கு. 1/6/2026 இருந்து 11/6/2026 வரையிலான இந்த 10 நாள் இடைவெளியில 2255 பிளாட்டுகள் ஏலத்துக்கு வந்த நிலையில அதுல 762 பிளாட்டுகள் விற்பனையாகி இருக்கு. மொத்தம் 343 பேர் பங்கேற்றதுல 2 நபர்கள் நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அல்லாம வெளிநபர்கள் 2 பேர் அதுல கலந்துருக்கிறாங்க. இதுல 126 பேர் தங்களுடைய அந்த பாண்டு மதிப்பை விட கூடுதலான அந்த விலைக்கு அந்த இடங்களை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்ப இதனுடைய மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 109,1,52,52,674 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இதுவரை நடந்த இந்த ஏலத்துல 2,976 பேரு எம்எஸ்டிசிக்கு கட்ட வேண்டிய, அதாவது சக்சஸ்ஃபுல் பிட்டராக அவங்க மாறின பிறகு, அவங்க தான் அதிகபட்ச கேட்டு தொகை கேட்டு அந்த இடத்தை அவங்க உறுதி செய்த பிறகு சேவை கட்டணமாக எம்எஸ்டிசிக்கு செலுத்த வேண்டிய அந்த 7,000 பிளஸ் ஜிஎஸ்டி அதை கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னதை எடுத்து ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்த நிலையில மீண்டும் ஒரு நினைவூட்டல் மின்னஞ்சல் அனுப்புங்க, அவங்கள கொஞ்சம் கட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு. அடுத்தது, இந்த ஏலத்துல பங்கேற்கும் பொழுது ஒரு 0 நான் கூட போட்டுட்டேன், ஒரு 1 நான் கூட போட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ரொம்ப கவனமா இந்த ஏலத்துல நீங்க பங்கேறுங்க, நீங்க பாட்டுல ஒரு 0வை நீங்க கவனக்குறைவா நீங்க போட்டுறீங்க, அது லட்சத்துல இருக்கிறது கோடியா மாறிடுது, 1 கோடியா இருக்கிறது 10 கோடியா மாறிடுது. அப்ப நீங்க இதன் மூலமாக நீங்க எடுத்த இந்த இடம் மத்தவங்க யாரும் எடுக்க முடியாம அது போயிருது, திரும்ப மறு ஏலம் விடக்கூடிய சூழல் உருவாகுது. அதனால கவனத்தோட இதுல பங்கேறுங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஏலத்துல பங்கேற்றுட்டு ஏலத்திலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு பல்வேறு காரணங்களுக்காக விலகுவதாக ஒரு 6 பேர் விண்ணப்பிச்சிருந்த நிலையில அதுல ஒருத்தவருக்கு மட்டும் 25,000 ரூபாய் அந்த அபராத தொகையோட விலகுவதற்கான அனுமதியும், மற்ற 5 நபர்களும் இந்த நீதிமன்றம் அந்த கெடு விதிச்ச அந்த தேதிக்குள்ளாக அது எடுக்கப்பட்ட ஏலம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு அதுல விலக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இனிமேல் யாராவது ஏலத்துல பங்கேற்றுட்டு பாதியில நான் அதாவது பாண்டினுடைய மதிப்பிலிருந்து கூடுதலாக இடத்தை எடுத்துட்டு 10 லட்ச ரூபாய் பாண்ட் இருக்கும், ஆனா 15 லட்சம் ரூபாய்க்கு இடத்தை எடுத்துவிட்டு அந்த வித்தியாச தொகை 5 லட்சத்தை கட்ட தவறினால் அது போன்ற வழக்குகள்ல இருந்தா நான் ஏலத்திலிருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒருவேளை சொல்லும் பட்சத்துல கராரா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அடுத்தது நீங்க அடுத்த முறை ஏலத்துல பங்கேற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த இஎம்டியில சலுகை கிடையாது. நீங்க வழக்கமா வெளிநபர்களை போல இஎம்டி தொகை கட்டி தான் ஏலத்துல பங்கேற்க முடியுங்கிறத நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்குது. அடுத்து இன்றைய விசாரணையில ரொம்ப மையமான ஒரு 2 விவகாரம் ஒரு கவனத்தை பெற்றதா இருந்தது. அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அந்த பணத்தை கட்ட முடியாம ஏலத்திலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அவங்க விலக்கு கோர்றதுங்கிறது ஒரு வகையா இருந்ததுன்னா, இன்னொன்னு நான் இந்த இடத்தை நம்பி நான் ஏலம் எடுத்துட்டேன்,
ஆனா அங்க போய் பார்த்தனா என் இடத்துக்குள்ளார கிணறு இருக்குது. கிணறோட காளிமனைன்னு வந்து வரைபடத்துல இருக்குது, டாக்குமெண்ட்ல இருக்கு. நேர்ல போனா கிணறு இருக்கு. இதை வச்சு நான் என்னத்த பண்றதுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த 19/6/2026ல எடுத்த ஏலம் 141 மற்றும் 142 அந்த எண் கொண்ட அந்த பிளாட்டுகள் ரெண்டையும் நீதிமன்றம் ரத்து செய்திருக்குது. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு திருச்சி மொராய் சிட்டில 17/3/2026ல ஏலம் போன ஒரு சொத்தை நீதிமன்றமே ரத்து பண்ணியிருக்கு. காரணம், அந்த இடத்துக்கு நான் தான் ஓனர்னு ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துல உரிமை கோர்றாரு. ஆவணங்களை சரிபார்க்கும் பொழுது அந்த இடம் அவருடைய இடம் அப்படிங்கிறது வந்து பதிவாகி இருக்கு. அப்ப அதன் காரணமா அந்த இடத்த ஏலம் எடுத்த நபருக்கு அவர் என்ன தொகை செலுத்தி இருந்தாரோ, எம்எஸ்டிசிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல இருந்து சக்சஸ்ஃபுல் பிட்டராக மாறி சேவை கட்டணம் கொடுத்ததுல இருந்து இஎம்டி கட்டினதுல இருந்து என்ன தொகை செலுத்தினாலும் அதை திருப்பி கொடுத்துருங்க, இந்த ஏலத்தை ரத்து பண்ணுங்கன்னு நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறாங்க. அப்ப இது போன்ற இந்த சொத்துக்களை அட்டாச் செய்து ஏலத்துக்கு கொண்டு வர்றதுல இது போன்ற நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து 1-2 வந்துகிட்டு தான் வந்து இருக்கு. குறிப்பா இன்றைய இந்த விசாரணையிலேயே 0.35 ஏக்கர் அப்படிங்கிறத கணக்கு பண்றதுக்கு பதிலாக 35 ஏக்கர் அப்படின்னு வந்து கணக்கு பண்ற மாதிரியான சில விவகாரங்கள், அதன் அடிப்படையில அந்த இடத்துக்கு வந்து கோடிகள்ல வந்து மதிப்பை நிர்ணயம் பண்ண சில நேர்வுகளும் நடந்திருக்கு. இது மனித தவறுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுமதிக்கத்தக்கது அல்லது இயல்பானது தான் அப்படின்னு சொன்னாலும், ஒரு மாசிவான இந்த மாதிரியான கேசஸ்ல இது போல 1-2 இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதுல கூடுதல் கவனம் கொடுத்து இதை ஈவடபிள்யூ போலீசார் அணுக வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்கிறத தான் இந்த விவகாரங்கள் காட்டுது. இல்லைன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில அது ஒரு அதிருப்தியாக வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டிருக்கு அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். அப்ப இதிலிருந்து தான் ஒரு இடத்த நீங்க ஏலத்துல எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா கூடுமான வரை அந்த இடத்த நேரில் போய் பார்த்துட்டு, வெறுமனே வந்து ஈவடபிள்யூ போலீசார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இருந்து மட்டும் ஒரு முடிவு எடுக்காம அதனுடைய தன்மையை நேரில் ஒரு முறை சரிபார்த்துட்டு ஏலத்துல பங்கேற்பது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான நடைமுறையா இருக்கும் அப்படின்னு தான் நீதிமன்றமும் அறிவுறுத்தி இருக்கு. அடுத்தது, அந்த மதுரைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இடத்த காலி இடமா வித்தீங்க அப்படின்னு சொன்னா காசு வராது, அதை என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு கமிஷன் வச்சுட்டு அதை நான் வந்து பிளாட்டு போட்டு கூடுதல் விலைக்கு நான் விற்கிறதுக்கு நான் வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு வாங்கி நான் தரேன், அதுக்கப்புறம் நீங்க வித்தீங்கன்னா நல்ல விலைக்கு போகணும் ஒருத்தவங்க கொடுத்த அந்த ப்ரொபோசலை நீதிமன்றம் பரிசீலனையில வந்து எடுத்திருக்குது. அது அரசு தரப்புலையும் நியோமேக்ஸ் தரப்புலையும் ஒப்புதலுக்காக அது காத்திருக்குது. அது தொடர்பான முடிவும் இன்னும் எட்டப்படலை. அடுத்தது, இந்த அடுத்தடுத்த இடங்களை ஏலத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற விதத்துல ஏற்கனவே கடந்த 22/6/2026ல அந்த கொடை ரோடு குற்றாலம் ரிசார்ட்ஸ் தொடர்பான அந்த ஒரு 4 இடங்கள் ஏலத்துக்கு வருவதாக அறிவிப்பு வெளியானதை அடுத்ததா கொடைக்கானல்ல ஒரு இடமும் பெரம்பலூர்ல ஒரு இடமும், இதெல்லாம் தரிசு நிலங்களா இருக்கக்கூடிய இடங்களும் ஏலத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. கொடைக்கானலுடைய இடத்தோட மதிப்பை வந்து 5,21,25,000 அப்படின்னும், பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய அந்த காளிமனைக்கு 6,25,00,000 அப்படிங்கிறத தொடக்க விலையா நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த விலை நிர்ணயம் பண்றதை பொறுத்த வரைக்கும் நியோமேக்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. நீங்க ஏற்கனவே மதிப்பீட்டாளர்கள் மதிப்பீட்ட தொகையிலிருந்து 25% கூடுதலா உயர்த்தி இந்த ஏலம்ங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய உண்மையான சந்தை மதிப்பு அதை விட கூட தான் இருக்குது, அவங்க குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. அதனால அந்த 25%ங்கிறத 50% உயர்த்தி நீங்க, அதாவது உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபான்னு மதிப்பிட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்க 50% அப்படி அதுல இன்னொரு 2.5 லட்சத்தை சேர்த்து 7.5 லட்சம் நீங்க ஏலத்துக்கு கொண்டு போனாதான் இது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க தரப்புல வச்சாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க 1 லட்சத்துல போறத 1 கோடி ரூபாய்க்கு வந்து போகணும் கூட நீங்க சொல்லுங்க, ஆனா எடுக்கிறதுக்கு ஆள் வரணுமே. அது அப்படி ஒரு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமா நாங்க வந்து செய்யறோம். ஆனா இப்படி ஒரு முறை நாங்க அறிவிப்பு பத்திரிகைகளை செய்தி வெளியிடணும், விளம்பரம் வெளியிடணும்னா எங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த 14 லட்சம் ரூபாயை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, நீங்களே அமௌண்ட்டை சொல்லுங்க, அந்த அமௌண்ட்டை வந்து வச்சு ஏலத்துக்கு போயிடலாம். எனக்கு எவ்வளவு கூட வருதோ அவ்வளவு எனக்கு நல்லது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற விதத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதுக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. அப்ப அது குறித்தும் நான் கம்பெனி தரப்புல பேசிட்டு வரேன்னு அவர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு அங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்த பார்ட்டியின் பெர்சன்ஸாக நேரில் தோன்றி இருந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு காலம் கடத்தக்கூடிய ஒரு செயல் மாதிரி தெரியுது, இது அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, இது போன்ற இந்த போக்குகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்க நீதிமன்றம் கராரா டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்க எழுத்தெழுப்புக்கு நம்ம வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப மையமா இந்த பார்ட்டியின் பெர்சன்ஸா தோன்றினவங்க ஒவ்வொரு நீதிமன்ற விசாரணையிலையும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகளை நீதிமன்றத்தினுடைய நேரடி கவனத்திற்கு ஒரு வழக்கறிஞரா இல்லாம பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரா அவர்களுடைய அந்த ஒரு உணர்வையும் அங்க வெளிப்படுத்துற விதத்துல பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த நடந்த அந்த வாதத்துல தவிச்ச வாய்க்கு முதல்ல தண்ணியை கொடுங்க, செத்த பிறகு நீங்க படையல் வச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான வாசகத்தை அந்த நீதிமன்ற வளாகத்துல கேட்க முடிஞ்சது. நீதியரசரும் அதை உள்வாங்கிக்கிட்டு அதற்கான அந்த வழிமுறைகளை தான்
முன்னெடுத்துட்டு இருப்பதாக அவர் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பதிலை கொடுத்தாரு. அதை விட ரொம்ப முக்கியமா இதுவரைக்கும் ஈஓடபிள்யூ போலீசார் ஒரு 175 ஏஜென்ட்டுகள் மேலதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ஏஜென்ட்டையாவது பிடிச்சாதான் இது வழக்குக்கு ஒரு வழிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை. ஏன் ஏஜென்ட்டை நீங்க கை வைக்க மாட்டேங்கிறீங்க? அவங்கள்ட்ட தான் மெயினான சொத்துக்கள் எல்லாமே வந்து இருக்குது, அவங்க பேர்ல தான் பினாமி சொத்துக்கள் இருக்கு, அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து முன் வச்சாங்க. அதற்கு அங்கேயே வந்து ஒரு கவுண்டரா, இதுல இங்க இருக்கிறதுலே பாதி பேர் ஏஜென்ட்ஸா தான் வந்து இருக்கிறாங்க, அதனால இவர்கள் வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு முரண்ல இருந்து இது போன்ற கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் எதிர்த்தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது. அதற்கு தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, ஏஜென்ட்டுகள் மேல நடவடிக்கை எடுக்கிறத ஈஓடபிள்யூ போலீசார் பார்த்துப்பாங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களுடைய விவரங்களை நீங்க நீதிமன்றத்துக்கு எப்பொழுதும் போல நீங்க வந்து தெரிவிக்கலாம், அது பினாமி சொத்தா இருந்தாலும் கூட அது நீதிமன்றம் பரிசீலிக்கும் அப்படிங்கிற விதத்துல அவர் பதிலளிச்சிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இப்ப இந்த சொத்துக்களை அடுத்த கட்டமா மதிப்பீடு செய்து ஏலத்துக்கு கொண்டு வர்றதுல ஈஓடபிள்யூ போலீசார் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பதாக அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையாவே தாக்கல் செய்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த மதிப்பீடு செய்யறதுக்காக ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு செட்டப் உருவாக்கி இருக்குது. அந்தந்த மாவட்டத்துல அந்த மாவட்ட பதிவாளர் தலைமையில டிஆர்ஓனுடைய மேற்பார்வையில இன்னும் சொல்ல போனா நியோமேக்ஸ் தரப்பிலிருந்தும் ஒரு பிரதிநிதி, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து 2 பிரதிநிதிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு தான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை அவர்கள் மதிப்பிட்டு வந்தாங்க. அப்ப அந்த நடைமுறை தான் தற்போதும் அமல்ல இருக்கு. அப்ப நியோமேக்ஸ் தொடர்பாக இது போன்று அவ்வப்போது தெரிவிக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் தொடர்பா அந்த மதிப்பீடு செய்யறது அப்படிங்கிறத அந்த மாவட்ட பதிவாளர் அரசால் அங்கீகாரம் பெறப்பட்ட, அதாவது வங்கிகளுக்கு மதிப்பீடு செய்வதை போல அதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பேனல்ல இருக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டாளர்கள், அதுல ஒரு 2 பேர் அவர்களை பயன்படுத்தி இந்த மதிப்பீடு செய்யணுங்கிறதா ஏற்கனவே இருக்கிற டைரக்ஷன். அப்ப அதுபடிதான் இந்த வேலைகள் அப்படிங்கிறது தொடரணும். ஆனா இதுல மாவட்ட பதிவாளர் மற்றும் டிஆர்ஓ இவர்களுடைய ஒத்துழைப்பு நாங்க நினைச்ச மாதிரி இல்லைங்கிற ஒரு தகவலை ஈஓடபிள்யூ போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு பரிசீலிக்கத்தக்க கவனத்தை பெற்ற ஒரு விவகாரமா இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பிலிருந்து ஏற்கனவே ஒரு கோரிக்கை வந்திருக்குது, ஒரு தனி டிஆர்ஓ வேணும். அடுத்தது இந்த சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்வதற்கென்றே ஒரு தனி டீம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது அந்த வேலைகளை முன்னெடுக்க வசதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஏற்கனவே நீதிமன்றத்தின் முன்பாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது அதை நோக்கி தான் இப்ப நகர்ந்துட்டு இருக்குது. அப்ப இந்த வாதத்தை எல்லாத்தையுமே கேட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் சென்னை போயிடுவேன், அதனால சென்னையிலிருந்து இந்த வழக்கு தொடரும், அங்க வந்து 2:15 மணிக்கு போறேன், விரிவாகவே இது தொடர்பா பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளோட அன்றைய விசாரணையை அவர் முடிச்சு வச்சிருக்கிறாரு. 3/7/2026 வெள்ளிக்கிழமை என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம்.